எதுக்காக இந்த வீடியோ? உங்களுக்கு பேக் பெயின் இருக்கா, டிஸ்க்ல பல்ஜ், ப்ரொட்ரூஷன், எக்ஸ்ட்ரூஷன், லிஸ்திசிஸ் என்ன கண்டிஷன் இருந்தாலும் சரி, ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்களா, உங்க ரிப்போர்ட்டை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க. நான் பார்த்துட்டு சொல்றேன் ஆபரேஷன் பண்ணுவோமா வேண்டாமா. முடிஞ்ச அளவுக்கு ஆபரேஷன் இல்லாம நம்ம கம்ப்ளீட்டா சரி பண்ண ட்ரை பண்ணுவோம். தேங்க்யூ. ஹாய், நான் டாக்டர் ஜெயச்சந்திரன், சன் ஹாஸ்பிட்டல், மதுரை. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கண்டிஷன் IVDP, இன்ட்ராவெர்டிபிரல் டிஸ்க் ப்ரொலாப்ஸ். அதாவது முதுகெலும்புல L3, L4, L4, L5, L5S1 இந்த 3 லெவல்லையுமே இருக்கிற டிஸ்க் பிதுங்கி வெளியில வந்து இடுப்புல இருந்து காலுக்கு போற நரம்பு அழுத்துற ஒரு ஸ்கயாட்டிகா கண்டிஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதோட சேர்த்து அந்த பேஷண்ட்டுக்கு சிவியரா OA knee, அதாவது 2 முழங்காலையுமே தேய்மானம் இருந்தது. முழங்கால மடக்கி நீட்டினா சடக்கு முடக்குன்னு சவுண்ட் கேட்டுட்டு இருந்தது. பேஷண்ட்டுக்கு வயசு 55 தான் ஆகுது. பேஷண்ட் பேரு கலா, மதுரை தான். அவங்க சிவியரான பெயினோட தான் இங்க வந்தாங்க. அவங்களோட எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம். எல்லாமே வந்து ப்ராப்பரா வந்து அவங்க அசஸ் பண்ணி பார்த்ததுல SLR, அதாவது படுத்துக்கிட்டு காலை மேல தூக்கி பார்க்கும் பொழுது எந்த லெவல்ல வந்து அவங்களுக்கு நரம்பு அழுத்தம் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிற மாதிரியான இங்க நிறைய நாங்க டெஸ்ட் மெத்தட்ஸ் வச்சிருப்போம். அதுல அவங்களுக்கு நர்வ் கம்ப்ரஷன் சிவியராவே இருந்தது. அதாவது முதுகெலும்புல டிஸ்க் பல்ஜ் ஆகி இடுப்புல இருந்து காலுக்கு ஒரு நரம்பு அழுத்திக்கிட்டு இருந்தது. சோ இவ்வளவு ப்ராப்ளம் இருந்தவங்க வெறும் 4 நாள் தான், 4 நாள்ல கம்ப்ளீட்டா சரியாயிட்டாங்க. அவங்களோட பேக் பெயின் வந்து கம்ப்ளீட்டாவே சரியாயிடுச்சு. இந்த வீடியோ பாக்குறவங்க அப்ப எனக்கும் 4 நாள்ல சரியாகுமா அப்படின்னு கேட்காதீங்க. ஒருத்தருக்கு 4 நாள் ஆகலாம், இன்னொருத்தருக்கு 10 நாள் ஆகலாம், இன்னொருத்தருக்கு 15 நாள் ஆகலாம். இந்த பேஷண்ட்டுக்கு 4 நாள்லயே வந்து கம்ப்ளீட்டா சரியாயிடுச்சு. அவங்களுக்கு இதுக்கு நாங்க எந்த மெடிசன்ஸும் கொடுக்கல. நம்ம சன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அட்வான்ஸ்டு பிசியோதெரபி டெக்னிக்ஸ் மூலமாவும் ஹேண்ட்ஸ் ஆன் டெக்னிக்ஸ் மூலமாவும் கம்ப்ளீட்டா 100% அவங்கள சரி பண்ணி கொடுத்துட்டோம். பேக் பெயின், நீ பெயின் ரெண்டுமே சரியாயிடுச்சு. அவங்களோட வீடியோ வருது, பாருங்க. தேங்க்யூ. எனக்கு வந்து ஹிப்ல வந்து ஏற்கனவே இடுப்புல வந்து டிஸ்க் பிரச்சனை இருந்தது. டிஸ்க் கொலாப்ஸ் ஆகி இது பல்ஜ் ஆகி இருக்கு அப்படின்னு ரொம்ப பெயினோட தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போய் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டே இருந்தேன். அப்புறம் நான் தெரிஞ்சவங்க மூலியமா இங்க சன் பிசியோதெரபி கிளினிக் நான் வந்தேன். நான் இப்போ வந்து எனக்கு வந்து அவங்க வந்து 10 days வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு வலி எப்படின்னா இடுப்புல எல்போல இருந்து ஆரம்பிச்சு ரைட் சைடு காலை சுத்தமா நடக்க முடியாம உட்காந்துட்டு ஒரு சோஃபால உட்காந்துட்டு என்னால வீட்டுல வந்து எந்திரிக்கவே முடியல. எந்திரிச்சு ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாத ஸ்டேஜ்ல தான் நான் இங்க வந்தேன். இப்ப எனக்கு 4 days தான் ஆகுது ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சு. சுத்தமா எனக்கு வந்து 95% வலி வந்து கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுச்சு. நல்லா இருக்கு. நீலையும் பெயின், முட்டிலையும் நல்ல பெயின் இருந்துச்சு, அதுவும் நல்லா குறைஞ்சிச்சு. சைட்ல காலில் இந்த ரைட் சைடு ஃபுல்லாவே கால் ரொம்ப வீக்கா ரொம்ப வலியா இருந்தது. இப்ப எல்லாமே குறைஞ்சிருச்சு, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இடுப்புலையும் நல்ல பெயின் நல்லா குறைஞ்சிருச்சு, கம்ப்ளீட்டா குறைஞ்சிருச்சு. காலையுமே நல்ல வலி குறைஞ்சிருக்கு. தேங்க்யூ.